வணக்கம். மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்ற பொருள் உண்டு. ஒருவர் மடிந்து போய்விட்டார் என்றால் என்ன பொருள்? அவர் மாண்டு விட்டார். இனி அவரால் எந்த பயனும் இல்லை. மடிந்து மண்ணோடு மண்ணாக மட்கி போனது என்றால் இனி அது தழைப்பதற்கே வாய்ப்பில்லை என்று பொருள். ஒரு துணியோ அல்லது ஒரு தாளோ நீளமாக இருக்கிறது, நீண்டு இருக்கிறது, அப்படியே எடுக்க முடியாது. என்ன செய்கிறோம்? மடித்து கொண்டு வருகிறோம். ஆக மடித்தால் என்ன ஆகிறது? நீளமாக இருக்கிறது, குறைந்து போய்விடுகிறது, அளவில் சுருங்கி போய்விடுகிறது. அதை போல எவன் ஒருவன் மடியோடு சோம்பலோடு இருக்கிறானோ அவனிடம் எல்லாமே குறைந்து போய்விடும். அவனுடைய செல்வம், அவனுடைய புகழ், அவனிடம் இருக்கக்கூடிய திறமை, அவன் மீது உலகத்தார் வைத்திருக்கக்கூடிய நன்மதிப்பு எல்லாமே படிப்படியாக சுருங்கி குறைந்து கடைசியில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஒரு குடும்பம் என்பது குன்றா விளக்கு போல, குன்றின் மேல் இட்ட விளக்கு போல அனைவராலும் மதித்து போற்றப்பட வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயலாற்ற வேண்டும். வீழ்ந்து போன ஒரு சாம்ராஜ்யத்தையே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவன் கட்டி எழுப்பி மேலோங்கி நிறுத்துவான். இடைக்கால சோழர்களினுடைய ஆட்சியை ராஜராஜ சோழன் கட்டி எழுப்பினான். அவனுக்கு மகனாக வாய்த்த ராஜேந்திர சோழன் தந்தையின் பணியை தொடர்ந்து செய்து உலகத்திலே பெரும் புகழை அடைந்தான். மாறாக சோம்பலோடு ஒருவன் ஒரு குடும்பத்திலே இருந்து விட்டால், ஒரு பரம்பரையிலே இருந்து விட்டால் என்ன ஆகும்? அவனுடைய குடிப்பெருமை படிப்படியாக குறைந்து போய்விடும். சோற்றுக்கு தண்டமாய் திண்ணை தூங்கியாய் வெட்டி கதைகள் பேசக்கூடியவனாய், பாரதி சொன்ன வேடிக்கை மனிதரைப் போல வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையையும் அழித்து கொள்வான், தன்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையையும் குடிப்பெருமையையும் அழித்து விடுவான். அந்த சோம்பல் என்பது மிக மென்மையாக நம்மை பற்றி கொள்ளும். அது வருவதே தெரியாது. ஆனால் அதன் சுகத்திலே நாம் திளைத்து விட்டால் எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பதைப் போல அந்த சோம்பல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய செல்வத்தை, உயர்வை, சிறப்பை, புகழை தேய்த்து அழித்து ஒழித்துவிடும். மடியின்மை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊற தேய்ந்து விடும். நன்றி, வணக்கம்.